Welcome to the lecture series of multiple integrals. இன்னைக்கு இந்த வீடியோவில் டபுள் இன்டெகிரேஷன்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். Evaluate double integral xy dx dy where the region of integration is bounded by x-axis x equal to 2a and x square equal to 4ay. ஸோ இந்த கொஸ்டினில் இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க, லிமிட் டைரெக்டாக கொடுக்காம அதுக்கு பதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷன் பவுண்டட் பைன் மூணு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கர்வ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2a அண்ட் பேரபோலா கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணு யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். லிமிட் கண்டுபிடிச்சிட்ட பிறகு எப்பவும் போல் இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷன் பவுண்டட் பை எது எக்ஸ் ஆக்சிஸ் x equal to 2a and x square equal to 4ay. இந்த மூணு கர்வ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு கர்வை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லிமிட் ஆஃப் x and y கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து x square equal to 4ayன்றது என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் எ பேரபோலா. ஸோ அதில் போயிட்டு நம்ம என்ன செய்யணும், எக்ஸுக்கு 2aன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், x square equal to 4ay, x equal to 2a லைனு. ஸோ x equal to 2a ட்ரா பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இந்த இப்போ வந்து ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷன் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ்னால் y equal to 0, ஓகேவா. எக்ஸ் ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு, அதாவது y equal to 0. அடுத்தது x equal to 2a லைனு, அடுத்தது x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay பேரபோலா. இது மூணு கவர் ஆகிறது தான் நம்மளோட ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷன். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷனை ஷேட் பண்ணிக்கலாம். இந்த ஷேடட் ரீஜனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டெகிரேஷனோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா. இந்த ஷேடட் ரீஜனில் ஃபஸ்ட்டு நம்ம லிமிட்டை கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2aன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா நான் பேரபோலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2a ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் x equal to 2aன்றதை வந்து x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு y வேல்யூ கிடைக்கும். எதுக்காக இதை கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அதாவது ஒய்யோட லிமிட் நமக்கு தெரியணும்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தெரியணும். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா x equal to 2aன்றதை x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ x ஸ்கொயர், அப்போது 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. அப்போ 4ம் ஏவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா y equal to a, அதான் நமக்கு கிடைக்குது. ஸோ x equal to 2a சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we can get y equal to a. Therefore when x equal to 2a implies y equal to a. அப்படின்னா என்ன அர்த்தம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 2a, a. நம்ம ஏற்கனவே 2aவை டயக்ராமில் டினோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஏவையும் நோட் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நமக்கு கிடச்சிரும். ஸோ the point of intersection is 2a, a. டயக்ராமில் அந்த ஏவை டினோட் பண்ணுங்கள். ஒய் ஆக்சஸில் போய்ட்டு பாயிண்ட் ஏன்னு எடுங்க. அந்த பாயிண்ட் ஏ எங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகணும், எக்ஸ் ஈக்குவல் டு 2aன்ற இடத்துல மீட் ஆகணும். ஸோ மீட்டிங் பாயிண்ட் பாருங்கள் 2a, a. அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 2a, a, ஓகேவா. இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள், ஒய் எதுலேருந்து எது வரைக்கும் போகுது, ஒய் 0ல் ஸ்டார்ட் ஆகி பாயிண்ட் ஏ வரைக்கும் வருது. ஸோ ஒய்யோட லிமிட் எதுலேருந்து எது வரைக்கும், ஒய் வேரிஸ் ஃப்ரம் 0 to a. Therefore y varies from 0 to a. இதான் நம்மளோட y லிமிட்டு. இந்த டயக்ராம் பார்த்து நீங்கள் ஒய்யோட லிமிட்டை சொல்லிடலாம். ஸோ y varies from 0 to a. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸோட லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் லிமிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எப்போவுமே வந்து ஹரிசாண்டலாக இருக்குது பாருங்கள், அதுதான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்னால் வெர்டிக்கல் லைன் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஹரிசாண்டல் லைன் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம எக்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிக்க போகிறோன்னா இந்த ஷேடட் ரீஜனில் போய்ட்டு ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் ஒன்று எடுக்கணும் நம்ம. தட் மீன்ஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு ஸ்ட்ரிப்பை ட்ரா பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு ஸ்ட்ரிப்பை ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்பை எப்படிலாம் மூவ் ஆகுது, அந்த ஸ்ட்ரிப்பில் எந்த பாயிண்ட் எடுத்தினாலும் எதுலேருந்து எது வரைக்கும் போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் நம்மளோட எக்ஸ் லிமிட். ஏன் ஸ்ட்ரிப் எடுக்கிறோம், அந்த ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷன் ஃபுல்லாத்துக்குமே அதுதான் அண்டர்ஸ்டூட். அந்த ஸ்ட்ரிப் தான் நம்மளோட எக்ஸ் லிமிட்டை டிஃபைன் பண்ணுது, ஓகேவா. ஸோ டு ஃபைண்ட் த எக்ஸ் லிமிட் ட்ரா எ ஸ்ட்ரிப் parallel to எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ட்ரா எ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் அப்படின்னு எழுதலாம், ரெண்டுமே ஒன்று தான், ஓகேவா. இந்த ஸ்ட்ரிப்பில் எக்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் வேரிஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். So to find the x limit, draw a strip parallel to x axis. On this strip x varies from எதுலேருந்து எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கணும். இப்போது பாருங்கள், ஸ்ட்ரிப்பில் வந்துட்டு
ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா டயக்ராம், அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க. அந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா இந்த கர்வ் மேலே எந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் எடுத்திங்கனாலும் அதோட வேல்யூ என்னவாக இருக்கும், x² = 4ay. அதான் கிவன் கர்வோட ஈக்குவேஷன். ஸோ இப்போ நான் இந்த ஸ்ட்ரிப்பு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே ஸ்டார்ட் ஆகுது, கர்வில் தான் ஸ்டார்ட் ஆகுது. பேரபோலாவில் தான் அந்த ஸ்ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்திங்கனாலும் அங்கே எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா, x² = 4ayனா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், √4ayன்னு இருக்கும். தட் மீன்ஸ் x = 2√ay இருக்கும். அப்போது இந்த கர்வ் மேலே நீங்கள் எங்கே எக்ஸ் வேல்யூ எடுத்திங்கனாலும் அதோட வேல்யூ என்ன தான், x = 2√ay தான். அப்போ இந்த ஸ்ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன, 2√ay. அப்படியே அந்த ஸ்ட்ரிப்பு நகர்ந்து வந்து எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா x = 2aன்ற லைனில் முடியுது. அப்போது எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 2√ay to 2a. இதான் எக்ஸோட லிமிட். புரியுதுங்களா? அப்போ எக்ஸ் எங்கேருந்து இது வரைக்கும் போகுது, 2√ay to 2a போகுது. y கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் லிமிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இன்டெகிரேஷன் போய்ட்டு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணோன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். therefore given I is equal to double integral xy dx dy. ஃபஸ்ட்டு இன்னர் இன்டெக்ரேஷன், அதோட லிமிட் எக்ஸு. ஒய் அவுட்டர் இன்டெக்ரேஷன், அதோட லிமிட் 0 to aன்னு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ லிமிட் வேல்யூஸ் எழுதிடுங்க. அவுட்டர் இன்டெக்ரேஷன் ஒய், ஒய்யோட லிமிட் 0 to a. இன்னர் இன்டெக்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு 2√ay to 2a. லிமிட் எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இன்டெக்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. எக்ஸை இன்டெக்ரேட் பண்ணிங்கன்னா x²/2. ஓகேவா? ஸோ 0 to a y இன்ட்டு எக்ஸ் இன்டெக்ரேஷன் பண்ணால் x²/2 with the limit என்ன, 2√ay to 2a. ஓகேவா? 2√ay to 2a into dy. அடுத்தது இந்த 1/2 வெளியில் எடுத்துருங்க கான்ஸ்டன்ட்டு. 0 to a y into x². ஸோ 2a the whole square, that means 4a² upper limit minus lower limit வந்து 2√ay. ஓகேவா? 2√ay the whole squareனா 4ay. ஓகேவா? மைனஸ் 4ay into dy. இப்போ இந்த ஒய்யை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஆர்டினரி இன்டெக்ரேஷன் நீங்களே இன்டெகிரேட் பண்ணலாம். 1/2 integral 0 to a 4a² minus 4ay² into dy. இதுக்கப்புறம் நம்மளே போடலாம். இது இப்படி தான் போடணும்லாம் எந்த நெசசிட்டியும் கிடையாது. ஆர்டினரி இன்டெகிரேட் எப்படி பண்ணுவீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள். இந்த ரெண்டுத்துலேயுமே நம்ம காமனாக என்ன செய்யலாம்னா 4a வெளியில் எடுத்துடலாம். 4a/2 integral 0 to a ay minus y² into dy. 2aன்னு ஏற்றிக்கலாம். 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸோ நம்ம இதை 2a எழுதிட்டு 2a into a கான்ஸ்டன்ட் a into y இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y²/2 with the limit 0 to a minus y² இன்டெகிரேட் பண்ணோம்னா y³/3 with the limit 0 to a. upper limit a, lower limit 0. ஸோ 2a into இங்கேயும் /2ன்னு இருக்குது. ஸோ a/2 into upper limit a² minus 0, upper limit minus lower limit minus 1/3 into a³ minus 0. ஸோ 2a into மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a² into a³ a³/2 minus a³/3. ஸோ a³ஐயும் வெளியில் எடுத்துடலாம். ஆல்ரெடி ஒரு a இருக்கிறதால 2a⁴ into 1/2 minus 1/3. ஸோ which is equal to 2a⁴. denominator 6, cross multiply பண்ணிங்கன்னா 3 minus 2. ஸோ 2a⁴ into 1/6ன்னு வருது. ஸோ 2ல் கேன்சல் பண்ணிட்டோம்னா a⁴/3ன்னு வருது. ஸோ நமக்கு தேவையான இன்டெக்ரேஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா I is equal to a⁴/3. இதான் கொடுத்து இன்டெக்ரேஷனோட ஆன்சர். இந்த சம் ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.